ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. ஆத்மா அப்படிங்கிற பேட்டரி சார்ஜ் பண்ணணும். அதாவது ஆத்மாவை சக்தி நிறைந்ததாக மாற்ற வேண்டுமானால் நினைவு யாத்திரையில் இருக்கணும். எந்த ஒரு தவறான காரியமும் செய்யக்கூடாது. நம்ம ரெஜிஸ்டரை ரொம்ப நல்லா வச்சுக்கணும். ஈஸ்வரிய நியமத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. மாயாவினுடைய புயல் எப்படி வந்தாலும் அதை நம்ம அலட்சியம் செய்து கர்மேந்திரியங்களை வெற்றி கொண்டவராக ஆக வேண்டும். லீவர் கடிகாரம், அதாவது சாவி கொடுத்தால் இயங்கக்கூடிய கடிகாரம் போன்று மிக சரியான முயற்சி செய்யும் போது நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும். வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 23/4/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, தந்தை கூறும் அறிவுரைகளை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். நீங்கள் உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு தனது வாக்குறுதியிலிருந்து மாறிவிடக்கூடாது. கட்டளைகளை மீறக்கூடாது. கேள்வி: உங்களது படிப்பின் சாரம் என்ன? நீங்கள் எந்த பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும்? பதில்: வானப்பிரஸ்த நிலையில் செல்வதுதான் உங்களது படிப்பாகும். இந்த படிப்பின் சாரமே சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். தந்தைதான் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதற்காக ஏகாந்தத்தில் சென்று ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். அசரீரியாக ஆகக்கூடிய பயிற்சியே ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கும். ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து, அதாவது கீழான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக, அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை ஆகிவிடுவீர்கள். மேலும் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். கல்ப கல்பத்திற்கும் நீங்கள்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். பிறகு 84 பிறவிகளில் தமோ பிரதானமாக ஆகின்றீர்கள். மீண்டும் தந்தை அறிவுரைகள், அதாவது ஞானம் கொடுக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் நினைவு செய்தீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் மேலோட்டமான புத்திக்கான ஞானம் இருந்தது. இப்போது ஆழமான புத்திக்கான ஞானம் இருக்கின்றது. நடைமுறையில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவும் நட்சத்திரத்தை போன்று இருக்கின்றது. தந்தையும் நட்சத்திரத்தை போன்று இருக்கின்றார் என்பதை புரிய வைக்க வேண்டும். அவர் மறுபிறப்பு எடுப்பது கிடையாது, நீங்கள் எடுக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் தமோ பிரதானம் ஆக வேண்டி இருக்கின்றது. பிறகு சதோ பிரதானம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கின்றது. மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. இப்போது தவறு செய்யாதவர்களாக வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. ஒருவேளை தவறு செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் மேலும் தமோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற கட்டளை கிடைக்கின்றது. பேட்டரியை சார்ஜ் செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆசிரியர் அனைவருக்கும் கற்பிக்கின்றார். மாணவர்களில் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைகின்றன. வரிசை கிரமமான வருமானம் செய்கின்றன. நீங்களும் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைகின்றீர்கள். பிறகு வரிசை கிரமமான பதவி அடைகின்றீர்கள். உலகிற்கு எஜமானர் எங்கே? பிரஜை தாசதாசி எங்கே? எந்த மாணவர் நல்ல கட்டளைப்படி நடக்கக்கூடிய நேர்மையானவராக இருக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக ஆசிரியரின் வழிப்படி நடப்பார்.
எந்த அளவிற்கு பதிவு அட்டவணை அதாவது ரெஜிஸ்டர் நன்றாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மதிப்பெண்களும் அதிகமாக கிடைக்கும். ஆகையால் தந்தையும் குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கின்றார், தவறுகள் செய்யாதீர்கள். கல்பத்திற்கு முன்பும் தோல்வியடைந்திருந்தேன் என நினைக்காதீர்கள். நான் சேவை செய்வதில்லை, ஆகையால் தோல்வி அடைந்து விடுவேன் என்று பலரது உள்ளத்தில் வருகின்றது. தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் சத்யுக சதோ பிரதானத்திலிருந்து கலியுக தமோ பிரதானமாக ஆகின்றீர்கள். மீண்டும் உலக சரித்திர பூலோகம் நடைபெறும். சதோ பிரதானம் ஆவதற்காக தந்தை மிக எளிய வழியை கூறுகின்றார். என்னை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும். நீங்கள் முன்னேற்றம் அடைந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மெதுமெதுவாக முன்னேறுவதால் மறந்து விடாதீர்கள். ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது, கட்டளைகளை மீறக்கூடியவர்களாக ஆக்கிவிடுகிறது. தந்தை என்ன கட்டளைகள் கூறுகின்றாரோ அதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள், உறுதிமொழியும் செய்கின்றீர்கள். பிறகு அதன்படி நடப்பது கிடையாது. ஆக கட்டளைகளை அவமதித்து தனது வாக்குறுதிகளை விட்டுவிடக்கூடியவர்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையினிடத்தில் வாக்கு கொடுத்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லையில்லாத தந்தை என்ன கல்வி கொடுக்கின்றாரோ அப்படிப்பட்ட கல்வியை வேறு யாரும் கொடுக்க முடியாது. மாற்றமும் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். சித்திரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. பிரம்மாவின் வம்சத்தினர்களாக ஆகின்றீர்கள், பிறகு விஷ்ணுவின் வம்சத்தினர்களாக ஆவீர்கள். இது புது உலகிற்கான மொழியாகும். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக ஞானத்தை யாரும் கொடுப்பது கிடையாது. சில சங்கங்களுக்கு ஆன்மீக சங்கம் என பெயர் வைக்கின்றனர். ஆனால் ஆன்மீக சங்கம் உங்களுடையதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அதிக போலிகள் உருவாகின்றன. இது புது விஷயமாகும். நீங்கள் மிக குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். வேறு யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. முழு மரமும் இப்போது நின்று கொண்டிருக்கிறது, மற்றபடி வேர் இல்லை. பிறகு மீண்டும் வேர் வந்துவிடும். கிளைகள் எதுவும் இருக்காது, அவை அனைத்தும் அழிந்துவிடும். எல்லையில்லாத தந்தை மட்டுமே எல்லையில்லாத ஞானத்தை கொடுக்கின்றார். இப்போது முழு உலகின் மீதும் ராவண ராஜ்யம் இருக்கின்றது. இது இலங்கையாக இருக்கின்றது. அந்த இலங்கை கடல் கடந்து இருக்கின்றது. எல்லையில்லாத உலகம் சமுத்திரத்தில் இருக்கின்றது. நாலாபுறமும் தண்ணீராக இருக்கின்றது. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். தந்தை எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கின்றார். புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. இது படிப்பாகும். வேலை கிடைக்கும் வரை, படிப்பிற்கான ரிசல்ட் வரும் வரை படிப்பு படித்து கொண்டே இருப்பர். அதில் மட்டுமே புத்தி சென்று கொண்டிருக்கும். மாணவர்களின் கடமை என்னவெனில் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு செய்ய வேண்டும். மாணவர்களின் புத்தியில் மட்டும் படிப்பு இருக்கின்றது. தேர்வு நாட்களில் தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதற்காக கடினமாக உழைப்பர். குறிப்பாக பூங்காக்களுக்கு அதிகாலையில் சென்று படிப்பர். ஏனெனில் வீட்டின் சுற்றுப்புற சூழ்நிலைகள் மோசமாக இருக்கின்றது. ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள், பிறகு மறக்கவே மாட்டீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஏகாந்தமான இடங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆரம்பத்தில் வகுப்பு முடித்துவிட்டு நீங்கள் அனைவரும் மலைக்கு சென்று விடுவீர்கள். இப்போது நாளுக்கு நாள் ஞானம் மிக ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு லட்சியத்தின் நினைவு இருக்கும். இது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்லக்கூடிய படிப்பாகும். ஒருவரை தவிர வேறு யாரும் படிப்பிக்க முடியாது. சாது சந்நியாசிகள் போன்றவர்கள் பக்தியைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றன.
சப்தங்களை கடந்து செல்லக்கூடிய வழியை ஒரு தந்தை மட்டுமே கூறுகின்றார். ஒரு தந்தைதான் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கின்றார். இப்போது உங்களுடையது எல்லையில்லாத வானப்பிரஸ்த நிலையாகும். அதனை யாரும் அறிந்திருக்கவில்லை. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்திகளாக இருக்கின்றீர்கள். முழு உலகமும் வானப்பிரஸ்தியாக இருக்கின்றது. படித்தாலும் படிக்காவிட்டாலும் அனைவரும் செல்ல வேண்டும். மூலவதனத்திற்கு செல்லக்கூடிய ஆத்மாக்கள் அவர்களது பிரிவிற்கு, அதாவது செக்ஷனுக்கு சென்று விடுவார்கள். ஆத்மாக்களின் மரமும் அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முழு நாடக சக்கரமும் முற்றிலும் சரியானதாகும். சிறிதும் வித்தியாசம் ஏற்படாது. சாவி கொடுக்கக்கூடிய வட்ட வடிவமான கடிகாரம் இருக்கின்றதல்லவா, லீவர் கடிகாரம் முற்றிலும் மிக சரியாக இருக்கும். இங்கும் கூட சிலர் லீவர் கடிகாரமாகவும் சிலர் சென்டர் கடிகாரமாகவும் இருக்கின்றார். சிலருக்கு கடிகாரம் போன்று தோன்றுவதே இல்லை, கடிகாரம் ஓடுவதே இல்லை. நீங்கள் முழுமையாக லீவர் கடிகாரமாக ஆகும்போதுதான் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள். சென்டராக உள்ளவர்கள் பிரஜைகளாக சென்று விடுவார்கள். லீவர் ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ராஜ்ய பதவி அடையக்கூடியவர்களையே கோடியில் ஒரு சிலர் என்று கூறப்படுகின்றது. அவர்களே வெற்றி மாலையில் வருகின்றன. முயற்சி செய்கின்றோம் என்று குழந்தைகள் நினைக்கின்றன. பாபாவை அடிக்கடி மறந்து விடுகின்றோம் என்று கூறுகின்றன. குழந்தைகளே, எந்த அளவிற்கு பலசாலிகளாக ஆகின்றார்களோ அந்த அளவிற்கு மாயையும் பலமாக சண்டையிடும் என்று பாபா கூறுகின்றார். மல்யுத்தம் இருக்கின்றது அல்லவா, அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பலசாலிகளை பலசாலியாக இருக்கக்கூடியவர்கள் அருந்திருப்பார்கள். இங்கும் அதே போலதான் மகாவீர் குழந்தைகளும் உள்ளன. அவர்களிலும் வரிசை கிரமம் இருக்கின்றது. நல்ல நல்ல மகாரதிகளை மாயையும் நன்றாக புயலில் கொண்டு வந்து விடுகின்றது. பாபா புரிய வைக்கின்றார், மாயை எவ்வளவு தொந்தரவு செய்யட்டும், புயல்களில் கொண்டு வரலாம். நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள். எந்த விஷயத்திலும் தோல்வியடையக்கூடாது. மனதில் புயல்கள் வரட்டும், கர்மேந்திரியங்கள் மூலம் தவறுகள் செய்துவிடக்கூடாது. கீழே விழ வைப்பதற்காகவே புயல்கள் வருகின்றன. மாயையினுடைய சண்டை இல்லையெனில் பலசாலி என்று எப்படி கூற முடியும்? மாயையின் புயல்களை அலட்சியம் செய்து விடுங்கள். ஆனால் போக போக கர்மேந்திரியங்களுக்கு வசமாகி உடனேயே கீழே விழுந்து விடுகின்றீர்கள். கர்மேந்திரியங்களின் மூலம் விகர்மங்களை செய்து விடாதீர்கள் என்று தந்தை தினமும் புரிய வைக்கின்றார். நியமத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்வதை விடவில்லை எனில் ஒன்றுக்கு உதவாத பதவியை அடைவீர்கள். நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்று உள்ளுக்குள் சுயம் புரிந்து கொள்கின்றன. அனைவரும் சென்றே ஆக வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் அந்த நினைவும் கூட விநாசமாவது கிடையாது. சிறிது நினைவு செய்தாலும் கூட சொர்க்கத்திற்கு வந்து விடுவீர்கள். சிறிது நினைவு செய்வதால் அல்லது அதிகமாக நினைவு செய்வதால் என்னென்ன பதவி கிடைக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எதையும் மறைக்க முடியாது. யார் என்ன அடைவார்கள் சுயத்தினாலும் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம் இதயம் இப்போது நின்றுவிட்டால் என்ன பதவி அடைவோம்? பாபாவிடம் கேட்கலாம். நாளடைவில் தானாகவே புரிந்து கொள்வீர்கள். விநாசம் எதிரில் இருக்கின்றது. புயல்கள், அடைமழை, இயற்கை சீற்றங்கள் கேட்டுக்கொண்டு வராது. ராவணன் அமர்ந்திருக்கின்றான். இது மிகப்பெரிய தேர்வு, அதாவது சோதனையாகும். இதில் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள் உயர்ந்த பதவி அடைகின்றன. ராஜாக்கள் கண்டிப்பாக புத்திசாலிகளாக இருப்பார்கள். அப்போதுதான் பிரஜைகளை கவனிக்க முடியும். ஐசிஎஸ் தேர்வில் மிக சிலரே தேர்ச்சி அடைகின்றன. தந்தை உங்களுக்கு கற்பித்து சொர்க்கத்திற்கு எஜமான் சதோ பிரதானமானவராக ஆக்குகின்றார்.
சதோ பிரதானத்திலிருந்து மீண்டும் தமோ பிரதானமாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது தந்தையின் நினைவின் மூலம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். பதீத்த பாவனன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், மன்மனாபவ. இது அதே கீதையின் ஒரு பாகமாகும். இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கான கீதையாகும். தந்தைதான் அவ்வாறு ஆக்குகின்றார். உங்களது புத்தியில் முழு ஞானமும் இருக்கின்றது. யார் நல்ல புத்திசாலிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தாரணையும் நன்றாக ஏற்படும். நல்லது குழந்தைகள், இங்கு வகுப்பில் அமர்ந்திருக்கிறீர்கள். நமது ஆசிரியர் யார் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். நமது ஆசிரியர் யார் என்பது மாணவர்களுக்கு முழு நேரத்திலும் நினைவில் இருக்கின்றது. இங்கு மறந்து விடுகிறீர்கள். குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றனர் என்பதை ஆசிரியர் அறிந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை ஒரு பொழுதும் கிடைக்க மாட்டார். சங்கம யுகத்தில்தான் கிடைக்கின்றார். சத்யுகம் மற்றும் கலியுகத்தில் லௌகீக தந்தைகள் கிடைப்பார்கள். இது சங்கம யுகம். இதில் குழந்தைகளாகிய நாம் புருஷோத்தமர்களாக, அதாவது மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக, தேவதையாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நினைவுபடுத்தி குழந்தைகள் இதில் பக்காவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆக தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மூவரின் நினைவும் வர வேண்டும். ஆசிரியரை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவு, குருவை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவும் வர வேண்டும். கண்டிப்பாக இவர்களை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாவதுதான் முக்கியமான விஷயமாகும். தூய்மையைத்தான் சதோ பிரதானம் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் இருப்பது சத்யுகத்தில். இப்போது சுற்றி கொண்டு வந்திருக்கின்றோம். சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். கல்ப கல்பத்திற்கும் தந்தையும் வருகின்றார், கற்பிக்கின்றார். தந்தையின் அருகில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா? இவர் உண்மையான சத்குரு என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்கின்றார். நாடகப்படி நாம் முயற்சி செய்து தந்தையை பின்பற்றுகின்றோம். இங்கு படிப்பு படித்து பின்பற்றுகின்றோம். எவ்வாறு இவர், அதாவது பிரம்மா கற்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் முயற்சி செய்கின்றீர்கள். தேவதையாக ஆக வேண்டுமெனில் தூய்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். அசுத்தம் எதுவும் இருக்கக்கூடாது. மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் தந்தையை நினைவு செய்வதாகும். தந்தையை மறந்து விடுகிறோம் என்பதை அறிகின்றீர்கள். ஆசிரியரையும் மறந்து விடுகிறோம் மற்றும் நினைவு யாத்திரையையே மறந்து விடுகின்றோம். தந்தையை மறப்பதன் மூலம் ஞானமும் மறந்து விடுகின்றது. நான் மாணவனாக இருக்கின்றேன் என்பதும் மறந்து விடுகிறது. மூவரின் நினைவும் வர வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் ஆசிரியர் சத்குருவின் நினைவும் கண்டிப்பாக வரும். சிவபாபாவை நினைவு செய்கின்றீர்கள் எனில் கூடவே தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவை. தந்தையின் நினைவில் அதிசயமான விஷயங்கள் இருக்கின்றன. தந்தை எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றாரோ அந்த அளவிற்கு வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இந்த பிறப்பிலேயே ஆகின்றோம். தமோ பிரதானம் ஆவதற்கு முழு கல்பம் ஏற்படுகின்றது. இப்போது இந்த ஒரு பிறவியில் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதில் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ முழு உலகமும் முயற்சி செய்வது கிடையாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றன. தர்ம ஸ்தாபகர்கள் வருகின்றன. குறிப்பிட்ட ஆடை, அதாவது சரீரம் எடுத்து நடிப்பு நடிக்கின்றன. அவர்கள் தமோ பிரதானத்திலிருந்து வருகின்றன. நாம் சதோ பிரதானமாக ஆவது போன்று மற்றவர்களும் ஆவார்கள் என்று அறிவு கூறுகின்றது. தூய்மைக்கான தானம் தந்தையிடமிருந்து அடைவார்கள். நம்மை இங்கிருந்து விடுவித்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அனைவரும் அழைக்கின்றன. வழிகாட்டியாக ஆகுங்கள். நாடகப்படி அனைவரும் வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். அநேக முறை வீட்டிற்கு சென்றிருக்கிறீர்கள். சிலர்
முழு 5000 ஆண்டிற்கு வீட்டில் இருப்பது கிடையாது. சிலர் முழு 5000 ஆண்டிற்கு இருக்கின்றன. கடைசியில் வந்தால் 4999 ஆண்டுகள் சாந்தி தாமத்தில் இருந்தார் என்று கூறலாம். 4999 ஆண்டுகள் இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். 83 அல்லது 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கை குழந்தைகளிடத்தில் இருக்கின்றது. அதிக புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக முதலில் வருவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: சதோ பிரதானம் ஆவதற்காக நினைவு யாத்திரையின் மூலம் தனது பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஆத்மாவில் சக்தியை நிரப்ப வேண்டும். தவறு செய்யாதவர்களாக ஆக வேண்டும். தனது பதிவேட்டை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. 2. நியமத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யக்கூடாது. மாயையின் புயல்களை அலட்சியம் செய்து கர்மேந்திரியங்களை வெல்ல வேண்டும். லீவர் கடிகாரம் போன்று சரியான முயற்சி செய்ய வேண்டும். பிரதானம்: சேவை மூலமாக குஷி, சக்தி மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுவிடக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆவீர்களாக. சேவையின் கண்கூடான பலன் குஷி மற்றும் சக்தி கிடைக்கின்றது. சேவை செய்து ஆத்துமாக்களை தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கிவிடுவது இது புண்ணியமான செயலாகும். யார் புண்ணியம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவசியம் கிடைக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களுடைய இதயங்களில் உருவாகும் குஷியின் சங்கல்பங்கள் அந்த சுப சங்கல்பங்கள் ஆசீர்வாதமாக ஆகிவிடுகிறது. மேலும் வருங்காலத்திலும் சேமிப்பு ஆகிவிடுகிறது. எனவே எப்பொழுதும் தங்களை சேவாதாரி என புரிந்து கொண்டு சேவையின் அழியாத பலனான குஷி மற்றும் சக்தியை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருங்கள். ஸ்லோகன்: மனம் மற்றும் சொல்லின் சக்தி மூலமாக தடைகள் என்ற திரையை விலக்கிவிட்டீர்கள் என்றால் உள்ளுக்குள் நன்மையின் காட்சி தென்பட்டுவிடும். ஓம் சாந்தி.